வெல்கம் காம்ரேட்ஸ். நான் தான் உங்கள் சாகர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான விஷயம். வெறும் 4000 சப்ஸ்கிரைபர் இருக்கிற சேனல் வந்துட்டு எப்படி 11 crore சம்பாதிச்சாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சோசியல் ஈகிளோட யூடியூப் சேனல் அக்கௌண்ட் தான். ஸோ இவங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் நீங்கள் பாருங்கள், வெறும் 4.5K சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குது. அண்டு இவங்க இப்போ வரைக்கும் 186 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ சேனல் வந்துட்டு எந்த அளவுக்கு வியூஸ் வாங்கியிருக்கு அண்டு எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சேனல் ஸ்டார்ட் ஆனது பார்த்திங்கன்னா July 4th 2017 தான் இந்த சேனல் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்டு இப்போ வரைக்கும் 8,47,000K வியூஸ் கிட்ட போயிருக்கு. அண்ட் இந்த சேனல் ஸ்டார்ட் ஆகி 7 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. ஸோ இவங்க கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனாலும் கூட இவங்களோட சப்ஸ்கிரைபர் கவுண்ட் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ இவங்க எந்த மாதிரியான வீடியோஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ இந்த சேனலை நான் ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணிட்டேன். ஸோ இவங்க எந்த மாதிரியான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு ஒரு கோர்ஸ் வந்து செல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த கோர்ஸ் என்ன கோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் தான். ஸோ அந்த கோர்ஸ் ரிலேட்டடாக இவங்க நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் அண்ட் அந்த கோர்ஸில் எந்த மாதிரிலாம் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அண்ட் அந்த கோர்ஸில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத, அந்த கோர்ஸில் இருக்க விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான ஒரு சின்ன பிளாட்ஃபார்மாக தான் இந்த சேனலை வந்துட்டு அவங்க ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த கோர்ஸில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம சோசியல் லீகிளோட அகாடமிக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இதில் தான் அந்த கோர்ஸ் வந்து அவங்க செல் பண்ணுறாங்க. ஸோ இதில் இந்த கோர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த கோர்ஸோட சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக அந்த கோர்ஸ் பற்றின சிலபஸ் என்ன அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதோட லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு அந்த லிங்கை கிளிக் பண்ணி செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் எவ்வளோ ஃபேஸஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 ஃபேஸ்க்கு மேலே இவங்க வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு சாப்டர்னே சொல்லலாம். ஸோ 21 சாப்டர்ஸ் இருக்குது. அண்ட் இந்த கோர்ஸை நீங்கள் படித்து முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 30 days ஆகும். ஸோ அந்த கோர்ஸில் எல்லா விஷயத்தையும் அவங்க டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்னோடய சஜஷன், கண்டிப்பாக இந்த கோர்ஸை வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலான டிஜிட்டல் மார்க்கெட்டரை கண்டிப்பாக மாற முடியும். அண்டு இந்த கோர்ஸோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். இந்த கோர்ஸோட ப்ரைஸ் ரொம்பவே ஹை, 65,000 rupees. ஆனாலும் நான் கண்டிப்பாக இதை சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் ஸ்கூல் முடிக்கிறீங்க, காலேஜ் முடிக்கிறீங்க, அதுக்கு எந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த கோர்ஸை வெறும் 65,000 rupeesக்கு நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அந்த காலேஜ் அண்ட் ஸ்கூல் முடித்ததுக்கான வேல்யூவோட 10 times வேல்யூ வந்துட்டு இந்த ஒரு கோர்ஸ்லேருந்தே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது கேரண்டீடாக நான் சொல்லுவேன். ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோர்ஸ் இப்போ வரைக்கும் எவ்வளோ பீப்புள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வரைக்கும் 1800 பேருக்கு மேலே இந்த கோர்ஸ் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இதில் இருந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு ரெவன்யூ வந்திருக்கும் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு சின்ன கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். 1800 நம்ம ஒரு கோர்ஸோட ப்ரைஸ் எவ்வளோ சொல்லியிருந்தோம், 65,000 rupeesன்னு சொல்லியிருந்தோம். ஸோ 65,000 rupeesோட நம்ம கேல்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இதுதான் ப்ரைஸ். ஸோ 11,70,00,000 ரூபா இப்போ வரைக்கும் அவங்க ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற அந்த ஒரு கோர்ஸ் மூலமாக மட்டும். ஸோ இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ இது மாதிரி நீங்களும் உங்களுடைய கோர்ஸை வந்துட்டு யூடியூப்பை ஜஸ்ட் ஒரு பிளாட்ஃபார்மாக வச்சுக்கிட்டு உங்களோட கோர்ஸை நீங்கள் செல் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் கோர்ஸ் கணக்கில் செல் பண்ணி உங்களோட ப்ராஃபிட்டை கெயின் பண்ணிக்க முடியும். ஸோ இவங்க இந்த அளவுக்கு கெயின் பண்ணதுக்கான காரணமும் ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கோர்ஸை வாங்குறவங்களோட அந்த ஃபீட்பேக், அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸை எல்லாத்தையுமே இவங்களுடைய யூடியூப் சேனல் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு ஷார்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ இந்த ஷார்ட்ஸை பாருங்கள், இதில் வந்துட்டு 3 lakhs வந்துட்டு ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஷார்ட்ஸை பாருங்கள், வெறும் 2 monthsல 1.5K lakhs வந்துட்டு நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஷார்ட்ஸை பாருங்கள், நான் 1 crore ரெவன்யூ வந்துட்டு பாஸ்ட் 8 monthsல நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்துட்டு அவங்களுடைய
யூடியூப்பில் வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலமாகவே தெரியும். ஸோ இந்த கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் லேக்ஸில் அண்ட் குரோரில் ப்ராஃபிட்டை கெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். யூடியூப் வந்துட்டு ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது இல்லை. யூடியூப் வந்துட்டு ஒரு பெரிய மார்க்கெட் பிளேஸ். ஸோ இந்த மார்க்கெட் பிளேஸில் உங்களோட வீடியோஸை அப்லோட் பண்ணி அந்த வீடியோவில் வரக்கூடிய ஆடில் இருந்து மட்டும் நம்ம ரெவென்யூ கெயின் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கிடையாது. ஸோ நீங்கள் உங்களோட வீடியோஸை அப்லோட் பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோஸ்லேருந்து எந்த அளவு மக்கள் சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க, அந்த வீடியோஸ்லேருந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு லீட்ஸ் கிடைக்கும், அந்த வீடியோஸ்லேருந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் வந்துட்டு மாஸ்டர் ஆகலாம். அண்ட் யூடியூப்லேருந்து நீங்கள் நிறைய பணத்தை சம்பாதிக்கவும் முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you next wonderful video. Bye bye.